வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுவனை அடித்து கொலை செய்து சடலத்தை தண்டவாளத்தில் வீசிவிட்டு சென்ற வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் கடந்த 5ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தில் உடல் 2 துண்டான நிலையில் 17 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவர் இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவன் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் மகன் நரசிம்மன் வயது 17 என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது மகனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ரயில்வே இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வில் சிறுவன் கழுத்து முறிக்கப்பட்டும் பின் மண்டையில் காயமும் இருந்ததால் கொலை செய்யப்பட்டு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்தனர். இதனை அடுத்து ரயில்வே இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து நரசிம்மனின் நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரப்பள்ளி அருகே உள்ள தபால்மேடு பகுதியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவரின் மகன் அப்துல் ரகுமான் வயது 17 என்ற சிறுவனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இது குறித்து போலீசார் கூறுகையில், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பைக் திருட்டு வழக்கில் நரசிம்மன் மற்றும் இவரது நண்பர்களான பெங்களூரில் இருந்து வாணியம்பாடி அருகே உள்ள ராமநாயக்கன்பேட்டை பகுதியில் உறவினர் வீட்டில் வசித்து வரும் பிரவீன் என்கின்ற டீன், அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பவரின் மகன் அசோக் வயது 24, சின்ன கள்ளுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் சீனிவாசன் வயது 24, பெரியபேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலன் மகன் சிவா வயது 18, செட்டியப்பனூர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவி மகன் சத்யா வயது 22 ஆகியோர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது நரசிம்மனை பேச்சுவார்த்தை கொடுத்து ரயில் தண்டவாள பகுதிக்கு அழைத்துச் சென்று சராமாரியாக தாக்கி கழுத்தை இறுக்கி தலையின் பின்புறத்தில் அடித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் நரசிம்மன் சடலத்தை ரயில் தண்டவாளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதனை அடுத்து 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட 5 பேரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான பிரவீன் என்கின்ற டீன் என்பவரை காவல்துறையினர் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று கொலை குற்றவாளியான பிரவீன்குமார் என்கின்ற டீன் ஆம்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் சரணடைந்தார். தொடர்ந்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்ட கொலை குற்றவாளியை ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.